ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل أطيعوا الله والرسول فإن تولوا فإن الله لا يحب الكافرين. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ரமலானில் தொடர் சொற்பொழிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய முன்னறிவிப்புகள் என்கிற ஒரு தலைப்பின் இறுதியாக இந்த தலைப்பின் வாயிலாக பல முன்னறிவிப்புகள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் ஒரு 100 வருடத்துக்கு பின்பு நடைபெறக்கூடிய நிகழ்வுகளையும் தற்போது இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள், இனி நடைபெற இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை எல்லாம் ஒரு சில விஷயங்களை மட்டும் இந்த தொடர் சொற்பொழிவிலே நாம் அறிந்திருக்கிறோம். இந்த செய்திகளை நாம் அறிந்ததினூடாக நாம் மிக முக்கியமாக கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம், உண்மையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்திய தூதர் தான். அந்த தூதரை நாம் பின்பற்றுவது எந்த அளவிற்கு கட்டாயம் என்பதை குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது, குல் நபியே நீர் கூறுவீராக, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நபியே நீர் கூறுவீராக, அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பது உண்மை என்றால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை உங்களுக்காக அவன் மன்னிப்பான் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அப்ப இது போன்ற வசனங்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பின்பற்றுவது, அவர்களுக்கு நாம் கட்டுப்படுவது எந்த அளவிற்கு மிக அவசியமான ஒன்று என்பதை நமக்கு உணர்த்துகிறது. அப்படியானால் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள், அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்கள், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல செய்திகளிலே நமக்கு சொல்லும் பொழுது ஒரு விஷயத்திலே சொல்லி காட்டினார்கள், குல்லு உம்மத்தி யதுகுலூனல் ஜன்னah, என்னுடைய உம்மத்தில் எல்லோரும் சொர்க்கம் செல்வார்கள், இல்லாமன் அபா, ஏற்க மறுத்தவர்களை தவிர. அந்த நேரத்திலே நபி தோழர்கள் கேட்டார்கள், வமை யஅபா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஏற்க மறுத்தவர்கள் என்றால் யார் என்று கேட்கும் பொழுது நபி அவர்கள் கூறினார்கள், மன் அதாஅனி தஹலல் ஜன்னah, யார் எனக்கு கட்டுப்பட்டார்களோ அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள், வமன் அஸானி ஃபகத் அபா, யார் எனக்கு மாறு செய்தார்களோ அவர்கள்தான் என்னை ஏற்க மறுத்தவர்கள் என்று இறை தூதர் அவர்களை பின்பற்றியவர்களுக்கு, அவர்களுக்கு கட்டுப்படக்கூடியவர்களுக்கு சொர்க்கம் என்றும், யார் அவர்களுக்கு மாறு செய்கிறார்களோ, அவர்கள் சொன்னதற்கு மாற்றமாக இந்த உலகத்திலே நடக்கிறார்களோ, அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் நிச்சயமாக எனக்கு மாறு செய்தவர்கள் என்று இறைவனின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்படியானால் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் படைத்த இறைவன் அல்லாஹ் ஒருவன் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த இறைவன் தூதர், இறுதி தூதர், இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் தூதராக இருக்கக்கூடிய மனிதர் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்றைக்கு நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய தேவைக்கு
தேவைக்கு நாம் ஹதீஸ்களை எடுப்பது, நம்முடைய தேவைக்கு அவர்களுடைய சொல்லுக்கு நாம் கட்டுப்படுவது என்று அல்லாமல் எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த தூதருக்கு நாம் கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் கூறி நிறைவு செய்கிறேன். எந்த அளவிற்கு அந்த தூதருக்கு நாம் கட்டுப்படுவது அவசியம், அதனுடைய சிறப்பு என்ன என்பதை நாம் பல ஹதீஸ்களை குறித்து பல ஹதீஸ்களை சொல்லப்பட்டாலும், இன்றைக்கு மனிதன் மரணித்து விட்டால் அந்த மரணித்த வீட்டில் நாம் பேண வேண்டிய பின்பற்ற வேண்டிய சுண்ணாக்கள், எத்தனை மக்கள் அந்த சுண்ணாக்களை மறந்தவர்களாக, அது என்னவென்றே தெரியாதவர்களாக ஜனாசாவை பார்த்து வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சில மனிதர்களை தவிர. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே அமர்ந்திருக்கும் பொழுது அங்கே ஒரு மனிதர் தன்னுடைய குழந்தையோடு கொஞ்சி விளையாடிக் கொண்டிருக்கிறார். ஓடி ஆடி விளையாடக்கூடிய குழந்தையோடு கொஞ்சி விளையாடிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கேட்டார்கள் அந்த நபரிடத்தில், உங்களுடைய குழந்தையை நீங்கள் அதிகம் நேசிக்கிறீர்களா? அந்த நேரத்தில் அந்த மனிதர் சொன்னார், ஆம் யா ரசூலல்லாஹ், அதை விட உங்களையும் நான் அதிகமாக நேசிக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னார். அப்பொழுது அந்த சபையில இருந்த மற்ற சஹாபாக்கள் எல்லாம், இன்னைக்கு குழந்தைகள் விளையாடினால் பேசினால் பலர்களுக்கு அது ஒரு எரிச்சலை போல இருக்கிறது. அவர்களுக்கு மத்தியிலே ஒரு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய சில வார்த்தைகளை கடுமையாக உச்சரிக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவையிலே அங்கே அமர்ந்திருக்கும் பொழுது அந்த குழந்தை தன்னுடைய தந்தையோடு விளையாடுவது, தந்தை அந்த குழந்தையோடு கொஞ்சி விளையாடுவது, இந்த காட்சிகளை சஹாபாக்கள் உட்பட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி அடுத்தடுத்த மஜ்லிஸில் அந்த சபையில அந்த நபரையும் அந்த குழந்தையும் காணவில்லை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தேடுகிறார்கள். எங்க நம்ம எப்போ நபித்தோழர்களுக்கு என்ன அறிவுரைகளை கூறினாலும் அங்கே தன்னுடைய குழந்தையோடு வந்து அமரக்கூடிய அந்த நபரை காணவில்லையே என்கிற ஒரு தேட்டம் அவர்களுக்கு ஏற்பட்டு சில நபித்தோழர்களிடத்தில் கேட்கிறார்கள். அவர்கள் விசாரித்து வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எந்த குழந்தையினுடைய தந்தையும் நீங்கள் விசாரித்தீர்களோ அந்த தந்தை எந்த குழந்தையை இந்த உலகத்திலே அதிகம் நேசித்தார்களோ, எந்த சபையிலே வந்தமர்ந்த அந்த குழந்தையோடு கொஞ்சி விளையாடினாரோ, அந்த குழந்தை விளையாடியதோ அதே குழந்தை மரணித்து விட்டது அல்லாஹ்வுடைய தூதரை என்கிற அந்த செய்தியை சொன்னார்கள். அந்த குழந்தை இறந்ததற்காக வேண்டி அந்த தந்தை அதனுடைய துக்கம் தாங்க முடியாமல் கவலையோடு தன்னுடைய வீட்டிலேயே முடங்கி கிடந்து தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறார். இந்த செய்தியை கேட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி அவருடைய வீடு எங்கே என்று தேடி அவருடைய வீட்டுக்கு ஆறுதல் கூறுவதற்காக செல்கிறார். அங்கே சில சஹாபாக்களும் கூட சென்றார்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பொதுவாக இந்த இழப்பு என்பது எந்த மனிதராவது அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? எந்த மனிதராலும் ஒரு இழப்பு என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. உள்ளங்கள் அதை ஏற்க மறுக்கும். ஆனால் அதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். யாரை இந்த உலகத்தில் நாம் அதிகம் நேசித்தாலும் அப்படிப்பட்டவர்கள் என்றைக்காவது ஒரு நாள் மரணத்தின் மூலம் நம்மை விட்டு பிரியக்கூடிய சூழல் என்பது இந்த உலகத்திலே நடைபெறுவது இயற்கையான ஒன்று. கணவரை இழக்கக்கூடிய மனைவியும் இருக்க வேண்டும், மனைவியை இழக்கக்கூடிய கணவன்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளை இழந்து வாடுவதை பார்க்கிறோம், பிள்ளைகள் பெற்றோர்களை இழந்து பரிதவிப்பதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட எத்தனை இழப்புகள் இந்த உலகத்திலே அன்றாடம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே ஒரே ஒரு செய்தியை, ஒரு கேள்வியை அந்த நபரிடத்திலே கேட்டார். யாரு? அந்த தந்தையிடத்திலே கேட்டார். நான் உங்களிடத்தில் ரெண்டு விஷயங்கள் ஆப்ஷனாக கேட்கிறேன், இந்த ரெண்டில் எதை வேண்டுமானால் நீங்கள் தேர்வு செய்யலாம். அவரிடத்திலே கேட்டார். முதலாவதாக, எந்த குழந்தை இறந்த துக்கத்திற்காக, அந்த குழந்தையினுடைய இறப்பிற்காக நீங்கள் கவலைப்பட்டு ரொம்ப கவலையோடு இருந்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த குழந்தை இந்த உலகத்திலே நீங்கள் வாழக்கூடிய காலகட்டம் வரைக்கும் உங்களோடு
அது கொஞ்சி விளையாடி அமர்வதை நீங்கள் விரும்புகிறீர்களா? அல்லது இரண்டாவது கேட்டார்கள், நீங்கள் மரணிப்பதற்கு முன்பாகவே மரணித்த உங்களுடைய குழந்தை, நீங்கள் நேசித்த அதிகம் நேசித்த உங்களுடைய குழந்தை, அந்த குழந்தை உங்களுக்கு முன்னாலேயே மரணித்து விட்டது. அதே குழந்தை நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தினுடைய வாசலிலே நின்று கொண்டு, யா அல்லாஹ், என்னுடைய தாயையும் தந்தையும் சொர்க்கத்துக்குள்ளே நீ அனுமதித்தால்தான் நானும் சொர்க்கம் செல்வேன் என்று அந்த குழந்தை அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக மன்றாடுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா? ரெண்டுல எதை வேண்டுமாலும் நீங்க சூஸ் பண்ணுங்க அப்படின்னா, அப்போ அந்த நபர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு முன்னால் மரணித்த எங்களுடைய குழந்தை எங்களுடைய வருகையை எதிர்பார்த்து சொர்க்க வாசலிலே நின்று கொண்டு இறைவனிடத்திலே மன்றாடி எங்களோடு சேர்ந்து அது சொர்க்கத்திலே வருவதை நாங்கள் விரும்புகிறோம். இது எதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்? அவருக்கு ஒரு மன ஆறுதலை ஏற்படுத்துவதற்காக. உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் சொல்லலாம், இந்த சிறப்பு என்பது இந்த குழந்தையை இழந்து பரிதவிக்கிற இவருக்கு மட்டுமா, அல்லது இந்த உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும் எந்தெந்த மக்கள் எந்தெந்த இழப்புகளை சந்திக்கிறார்களோ, எந்த சோதனைகளை அடைகிறார்களோ அவர்கள் எல்லோருக்குமா என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் இப்படிப்பட்ட இழப்புகள் ஏற்படுகிறதோ அது எல்லோருக்கும் இதை சிறப்பு தான் என்றார்கள். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, உங்களுக்கு ஏதாவது ஒரு சோதனைகள் ஏற்பட்டால் அந்த மக்கள் ஈமான் கொண்டவர்கள் சொல்வார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்விற்குரியவர்கள், அவன் பக்கமே நாங்கள் மீள இருக்கிறோம் என்று. இன்றைக்கு அவர் என்றால் நாளைக்கு நாம், நாளைக்கு நாம் என்றால் அடுத்த நாள் இன்னொருவர்கள், இப்படி எல்லாரும் ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக மரணத்தின் மூலம் இந்த உலகத்தை விட்டு பிரியத்தான் போகிறோம். இது எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய ஒன்று. நாம் நேசிக்கக்கூடியது கடைசி வரைக்கும் நம்மோடு இருக்கும் என்று நம்மால் உறுதி செய்ய முடியாது. படைத்த இறைவன் மட்டுமே அதை அறிந்தவராக இருக்கிறார். இது எதற்காக இன்றைக்கு நாம் சொல்கிறோம் என்றால், நபி அவர்களுடைய வழிமுறை என்பது, ஒரு இறந்த வீட்டுக்கு நாம் செல்கிறோம் என்றால் ஜனாசாவை பார்க்கிறோம், வருகிறோம். ஆனால் அந்த குடும்பத்தினர்களுக்கு ஆறுதல் சொல்வது ஒரு முஸ்லிமுடைய, ஒரு முஃமினுடைய கடமையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்மளே அதை எத்தனை பேர்கள் செய்கிறோம்? யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க, நமக்கு வேண்டாதவர்களாக இருந்தால் கூட சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? இவன் எல்லாம் இருந்து என்ன வாழ போகிறான், இவன் இறந்தது பெரிய ஒரு நிம்மதி, மன அமைதியை தருகிறது, இவ்வளவு சீக்கிரத்தில் இவன் போயிட்டானே அப்படிங்கிற அந்த ஒரு அதாவது ஒரு பதட்டம், ஒரு பயமும் ஒரு வேதனையும் இல்லாமல் ஒரு சந்தோஷத்தோடு வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தையை பார்க்கிறோம். ஆனால் இப்படி எத்தனை விதமான இழப்புகள், அது குழந்தையாகட்டும், பெரியவர்களாகட்டும், நேசிக்கக்கூடிய மக்களாகட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஒரு பாதிப்பு அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நேரத்தில், ஒரு இழப்பு ஏற்படக்கூடிய நேரத்தில் ஆறுதல் சொல்வது ஒரு முஃமினுடைய கடமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தூதர் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இந்த உலகத்திலே ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் சோதனைக்கு ஆளாக்கப்படக்கூடிய நேரத்தில், இப்படிப்பட்ட ஒரு இழப்பு அவனுடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய நேரத்தில் எந்த மனிதன் அவனுக்கு ஆறுதல் கூறுகிறானோ, எந்த மனிதன் அவனுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறுகிறானோ, நாளை மறுமை நாளில் உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாம் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பட்டாடைகளால் அவர்களை கௌரவிப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்படியானால் எந்த ஆறுதல் வார்த்தைகளை சொல்ல வேண்டும்? அவர்களிடத்திலே அல்லாஹ்வை பற்றியுள்ள நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். மரணித்தவர்கள் நிச்சயமாக மன்னரையிலே அல்லாஹ் அவர்களை வெற்றியாக்கி வைப்பார். அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான், நரகத்தை விட்டு பாதுகாப்பான் என்கிற இந்த ஆறுதல் வார்த்தைகளை சொல்லும் பொழுது அந்த இழப்புகளை சந்திக்கக்கூடியவர்களுக்கு மனதில் ஒரு விதமான அமைதி என்பது இந்த வார்த்தைகள் ஆறாத ரணமாக உள்ளத்திலே இருக்கக்கூடிய அவர்களுக்கு பெரிய ஒரு மருந்தாக அமையும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படிப்பட்ட இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றுவது ஏதோ சில விஷயங்களிலே மட்டுமல்ல, நம்முடைய ஆடையிலே மட்டுமல்ல, நம்முடைய பேச்சிலே மட்டுமல்ல,
நம்முடைய செயல்களிலே மட்டுமல்ல, நம்முடைய இபாதத்திலே மட்டுமல்ல, நம்முடைய நடவடிக்கைகளிலே மட்டுமல்ல, இப்படி இறந்தவர்களுடைய வீட்டிற்கு சென்றாலும் என்ன சுன்னத்தை பேண வேண்டும் என்பதை நபி அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்களோ, இப்படி எல்லா விஷயங்களிலும் சத்திய தூதராக இருக்கக்கூடிய அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடிய மக்களாக இந்த உலகத்திலே நாம் மாற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதன் மூலம் சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அந்த இறை தூதருடைய வழிமுறைக்கு கட்டுப்படுவதன் மூலம் அவன் நேசிக்கக்கூடிய மக்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து அவனுடைய நேசத்தை இம்மையிலும் மறுமையிலும் பெறக்கூடிய மக்களாக சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக வல்ல ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.